ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஷ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம கொடைக்கானல் தான் போக போகிறோம். கொடைக்கானலில் நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது. 15,000 வர்த்துள்ள ரெசார்ட்டில் என்ன மாதிரிலாம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அங்கே ரூம் எல்லாமே எப்படி இருக்குது, அங்கே என்ன மாதிரிலாம் ஃபெசிலிட்டிஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, எப்படி ரூம் சர்வீஸ் இருக்குது, ஃபுட் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கொடைக்கானல் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தால் சில்வர் ஃபால்ஸ் தான் இருக்குது. நீங்கள் அப்படியே தாண்டி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா மலர் வந்து கொஞ்சம் தூறல் விட ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே நம்ம ரெசார்ட் பக்கத்தில் வந்தால் அங்கே வந்து நிறைய மிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெசார்ட்குள்ளார தான் போயிட்டுருக்கோம். எஸ், ஸ்டெர்லிங் கோடை வேலி ரெசார்ட்டில் தான் நம்ம ஸ்டே பண்ணி போகிறோம். இங்கே வந்து நான் மேக்ஸிமம் 4 times நான் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராப்பர்ட்டி கூட. இங்கே நம்ம ரிசப்ஷன் கிட்ட வந்துட்டோம். நான் போன நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஓணம்க்கு கோலம் இல்லாமல் இருக்குமா, அங்கே வந்து நிறைய கோலம்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே நிறைய சைக்கிள் தீம், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் தீம் தான் போட்டிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி ஹாப்பி ஓணம் அப்படின்னு பூ வச்சு அங்கே வந்து நிறைய கோலம் எல்லாமே போட்டிருந்தாங்க. என்ட்ரன்ஸில் வந்து நிறைய சாக்லேட்டோட கடைங்க, அங்கே வந்து நிறைய லக்ஸூரியான பர்ஃப்யூம்ஸு, அதுக்கப்புறம் சாக்லேட்ஸு நிறைய டிஃப்ரெண்ட்டான சாக்லேட்ஸ், அங்கே ஆயில்மெண்ட், அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு அங்கே. அது மட்டும் இல்லாமல் அங்கே ரெசார்ட்டில் நம்ம என்விரான்மெண்ட்டுக்கே ஹெல்த்தியான செடி எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. ரொம்ப ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த ரெசார்ட்டில். அங்கே இருக்கிற ஸ்டாச்சூஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம அங்கேயே பக்கத்தில் நிறைய கடை எல்லாமே இருக்குது. அங்கே உள்ளார நிறைய கிஃப்ட் ஷாப்பு, அதுக்கப்புறமா அங்கே சாரீ, ட்ரெஸ்ஸஸ், அந்த கொடைக்கானல் ஃபேமஸான ட்ரெஸ்ஸஸ், அது மாதிரி நிறையா இருந்துச்சு. இப்போ நம்ம ரிசப்ஷனுக்குள்ளார போய் பார்த்தா அங்கே வந்து நிறைய பக்கீஸ் எல்லாமே அங்கே நம்ம சொல்கிற இடத்துக்கு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ரிசப்ஷனுக்குள்ளார போய் பார்த்தா நம்ம செக்இன் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. அங்கேயுமே நிறைய பறவைகளோட நிறைய ஸ்டாச்சு எல்லாமே அங்கே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம். ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கார்லேருந்து லக்கேஜஸ் எல்லாமே நான் எடுக்க போயிட்டுருக்கேன். போகிறது வந்து ரொம்ப குளிராக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. இப்போ நம்ம லக்கேஜ் எடுத்துட்டோம். இப்போ நம்ம ரூமுக்கு போகலாம். ரூமுக்கு போயிட்டு ரூமில் எப்படிலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரிலாம் இருக்குது, அந்த மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளை கூட்டிகிட்டு போகிறவங்களும் ரொம்ப சூப்பராக கைட் பண்ணாங்க. அங்கே என்னென்னலாம் ஐடி இருக்குது, என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குது, சாயங்காலம் ஆனால் என்ன மாதிரிலாம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அது எல்லாமே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. இதுதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற வில்லா. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வாங்க நம்ம ரூம்குள்ளார போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரூம்குள்ளார வந்துட்டோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஃபா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே டீ டேபிள் மாதிரி இருந்துச்சு. அது நான் சொன்ன மாதிரியே சைக்கிள் தீம்லாம் ஃபுல்லாகவே இருந்துச்சு. அங்கே நிறைய லேம்போட, சைக்கிளோட வீல், அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. இங்கே ஒரு டிவி இருக்குது, எக்ஸ்ட்ரா பெட்ரூம் இருக்குது, ஹீட்டர் கூட இருக்குது. இங்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டைனிங் டேபிள், 3 பேர் உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிள் இருக்குது. இங்கே வந்து ஒரு சைக்கிள் வால்பேப்பர் இங்கே ஒட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மிரர், அதுக்கப்புறம் அயனிங் டேபிள், அயன் பாட்ஸ், அதுக்கப்புறமா டீ, ஷேஷர்ட், சுகர், அது எல்லாமே நிறைய ஒரு ப்ரீமியமாக இருந்துச்சு. இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூமுக்கு போய் பார்த்தா அங்கே நடுலையே ஒரு ஒரிஜினலான சைக்கிளை வந்து மேலே தொங்க விட்டுருந்தாங்க. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரிஜினல் சைக்கிள் கீழே நான் படுக்க போகிறேன். இங்கே ஒரு கிங் சைஸ் டிவி, அதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு ஹீட்டர், நம்ம திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஷெல்ஃப், 2 ஜன்னல் ஆப்போசிட்டில் லேம்ப்பு, அதுக்கப்புறமா நிறையா அங்கே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக ப்ரீமியமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரூமு. இப்போ ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock இருக்கும். இங்கே ரெசார்ட்லேயே வந்து நமக்கு ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து ஐடிக்கு தான் நம்ம போக போகிறோம். இப்போ ஐடிக்கு போகிற வழியில் தான் நம்ம அங்கே ரெசார்ட் எல்லாமே நான் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பரான வியூவில் அங்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம ஐடிக்கு தான் போக போகிறோம். சொன்ன மாதிரி இங்கே சாயங்காலம் ஆனால் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, நிறையா டிஷ்ஷஸ் கூட இருக்குது. அது எல்லாமே நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அஜீஷ் வேர்ல்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அங்கே எல்லாத்தையும் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன, நான் வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். கீப் ஸ்மைலிங், பி ஹாப்பி ஆல்வேஸ், பி பேஷன்ஸ், வாட் எவர் ஹேப்பன்ஸ், it will change one day. Thank you friends, bye.